இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை உணர்ந்து அதனை தியானித்து அதனை விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன? அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:29. இந்த ரோமர் அதிகாரம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலும் ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் மிகுந்த இணையற்ற முக்கியத்துவம் உள்ளதென்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுதுமாக பரிசுத்த ஆவியினுடைய செயற்பாட்டை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எவன் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை தெளிவான முறையில் அறிந்து அதனை பின்பற்றுகிறானோ அவனில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயற்படுவார் என்ற விவரம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் ஒவ்வொரு வேத வாக்கியமும் மிக முக்கியமான வேத வாக்கியம். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த வேத வாக்கியத்துக்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவறீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசி செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எப்படி என்று சொன்னால் இயேசு ஆவியில் மரித்தார் என்று ஒரு பொய்யான உபதேசம் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது என்பதை நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த உபதேசத்தில் தான் இயேசு கிறிஸ்து மறுபுறப்படைந்து முதற்பேரானார் என விமர்சிக்கப்படுகிறது. இப்படி எதுவும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவியாக, நாம் எல்லோரும் பாவிகளாக இந்த பூலோகத்தில் பிறந்தோம். அவர் பாவியாக பிறக்கவில்லை. அப்போ ஏசாயா 7:14 நாம் பார்க்கும் பொழுது அவர் கன்னியின் வயிற்றில் பாவமற்றவராக பிறந்து வந்தார் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம போன்று பாவம் செய்யவும் இல்லை, பாவியாக பிறக்கவும் இல்லை. இந்த பூலோகத்தில் இருந்த காலத்தில் அவர் ஒரு காலமும் பாவம் செய்யவும் இல்லை. அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார்னு எபிரேயர் 7:26 சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இதனை சொல்கிறது எனக்கு பொருத்தமாயிருக்கிறது. எபிரேயர் 7:26 அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிறார் இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே ஸ்திரியின் வித்து, ஆதியாகமம் 3:15. அவரே தேவகுமாரன், லூக்கா 1:32. அவரே மனுஷகுமாரன், மத்தேயு 1:21. அவரே இரண்டாம் மனுஷன், 1 கொரிந்தியர் 15:47. அவரே பிந்தின ஆதாம், 1 கொரிந்தியர் 15:45. அவரே வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர், 1 கொரிந்தியர் 15:47. அவரே தாவீதின் குமாரன், மத்தேயு 1:1. லூக்கா 1:27. அவரே இமானுவேல், மத்தேயு 1:23. அவரே பரிசுத்தமானவர், அவர் பரிபூரணமானவர், அவர் நீதிமான். இப்படியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி இராவிட்டால் அவர் நமக்கு பரிபூரணமான பலியாக இருக்க முடியாது. அவர் பரிபூரணமான பலியாக இருக்காவிட்டால் தேவன் அவருடைய பலியை அங்கீகரிக்க மாட்டார். தேவன் அந்த பலியை அங்கீகரிக்காவிட்டால் நம்முடைய ரட்சிப்பு விருதாவாய் போய்விடும் என்பதை யாத்திராகமம் 12:5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால் நம்முடைய பாவத்தின் கடன்களை செலுத்த முடியாமல் போனபடியால் நாம் நரகத்துக்குள் தள்ளப்படுவது தவிர்க்க முடியாது. அது நியதியாக போய்விட்டது. நம்முடைய பாவத்தின் கடன்களை நம்முடைய பலத்தினாலே ஒரு காலமும் செலுத்த முடியாது. அதற்கு தண்டனை நாம் நரகத்துக்குள் தள்ளப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது.
கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் பூமியில் ஆனால் அவர் பூமியில் இருக்கும் பொழுது யோவான் 8:46 என்ன சொன்னார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்ன குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் பாவியாக பிறக்கவும் இல்லை, பாவியாக வாழவும் இல்லை என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் அவருக்கு மறுபிறப்பு தேவையில்லை. அது நமக்கே அவசியமாயிருக்கிறது. பாவிகளாக பிறந்த நமக்கே மறுபிறப்பு அவசியமாய் இருக்கிறதே தவிர பாவியாக பிறக்காத இயேசு கிறிஸ்துவுக்கு மறுபிறப்பு தேவையில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவே தன்னை பாவ நிவாரண பலியாக யோவான் 10:18 ஒப்பு கொடுக்க முடியும் என்பதை, பாவம் தன்னிடத்தில் இல்லாதபடியினால் மறுபடியும் தான் உயிர்த்தெழ முடியும் என்பதனையும் யோவான் 10:17-18 அவர் சொல்லியிருக்கிறத கவனமாக கேளுங்கள். அவர்தான் தன்னை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர்தான் மறுபடியும் உயிர்த்தெழ முடியும் என்பதை அவரே யோவான் 10:17-18 சொல்லியிருக்கிறார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும் படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும், திருப்பி இன்னொருக்காக சொல்லுகிறேன், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 4:25 பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். அப்போ அவர் சிலுவையில் நம்முடைய பாவத்தின் கடன்களை செலுத்துவதற்காக பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படியாக ஒப்பு கொடுப்பதற்கு அவர் பரிபூரணமான பலியாக இருக்க வேண்டும். அவரது உயிர்த்தெழுதல் தெளிவாக அவரது உயிர்த்தெழுதல் அதனை நிரூபிக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு சிறு பாவம் இருந்தாலும் அவர் உயிர்த்தெழ முடியாது. அவரில் ஒரு பாவமும் இல்லாதபடியினாலேயே அவரால் உயிர்த்தெழ முடிந்தது. அவர் பரதீசுக்கு போனாரே தவிர எதி நரகத்துக்குள் அவர் போகவில்லை. லூக்கா 16:23-31 அவர் ஜெயம் கொண்டவராக போனாரே தவிர பாவியாக போகவில்லை. அவர் வெற்றியின் செய்தியை பிரகடனப்படுத்தவும் 1 பேதுரு 3:18-19 சாத்தானால் பரலோகத்துக்கு போக விடாமல் தடை செய்யப்பட்டு பரதீசில் இருந்த பரிசுத்தவான்களை விடுவிக்கவும் எபேசியர் 4:8-10 தாம் ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவுமே மத்தேயு 12:39-40 பரதீசுக்கு சென்று எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறினவராய் இருக்கிறார். உன்னதத்துக்கு ஏறினவராயும் இருக்கிறார். வேத வாக்கியமோ ரோமர் 8:29 அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவர் என்று சொல்லுகிறதே தவிர காணாமற் போனவர்களுக்குள்ளே முதற்பேரானவர். கவனமாக
மூலமாக கேட்டுக்கொள்ளுங்கள். காணாமல் போனவர்களுக்குள்ளே முதற்பேறானவர் என்று சொல்லவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், ரோமர் 8:29 அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவர் என்று சொல்லுகிறதே தவிர காணாமற் போனவர்களுக்குள்ளே முதற்பேறானவர் என்று சொல்லவில்லை. ஆகையால் இந்த கீடான உபதேசம் சாத்தானால் அவனுடைய ஊழியக்காரன் மூலம் விநியோகிக்கப்படுகிறது என்பதனை அறிந்து அதற்கு நாம் விலக வேண்டும் என்பது தேவ கட்டளையாக இருக்கிறது. ரோமர் 16:17 இந்த மாதிரியான உபதேசங்களை பிரசங்கிக்கிற மனுஷரை விட்டு மார்க் தெம் அண்ட் லீவ். அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி ரோமர் 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களையே முன் குறித்தும் இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொற்றொடர் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை வெவ்வேறாக பகுத்து ஆராய்வது கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு பிரயோசனமாக இருக்குமானபடியினால் இதை பற்றி விமர்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவர்களை முன் அறிந்தாரோ என்ற சொற்பதத்தை பரிசீலனை செய்யும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. யார் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுவான், யார் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை தேவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அப்படி முன்கூட்டியே அறிந்திருந்தும் எல்லாருக்கும் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை அவர் சமர்ப்பிக்கிறார். அவனுடைய சுய விருப்பத்தில் தலையிடாமல் அவர் தன் மீட்பின் திட்டத்தை எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறார். முழு மனித குலத்துக்கும் சமர்ப்பிக்கிறார். ஆபேலுக்கு சமர்ப்பித்தார், காயீனுக்கு சமர்ப்பித்தார், யாக்கோபுக்கு சமர்ப்பித்தார், ஏசாவுக்கு சமர்ப்பித்தார். அவருடைய திட்டம் தொடர்கிறது. எரேமியா 40 வருஷ காலமாக தீர்க்க தரிசனம் சொல்லியும் இஸ்ரவேல் புத்திரர்களில் ஒருவரும் ரட்சிக்கப்பட்டதாக தகவல்கள் வேதத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அவர்களுக்கும் சந்தர்ப்பம், இஸ்ரவேலியர்களுக்கும் அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அறிந்திருந்தும் அவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது உபமானங்களின் மூலம் மிக பெரும் ஆவிக்குரிய உண்மைகளை இஸ்ரவேலியர்களுக்கு கொடுத்தார். அவர்களோ ரட்சிக்கப்படுகிற சாத்தியக்கூறு மிக குறைவாக இருந்தும் அவர் தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் உபமானங்களின் மூலமாகவும் ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்தி இருந்தார். இதனால் குழப்பமடைந்த சிஷ்யர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உபமானங்களாக பேசுகிறீர்? நேரடியாக நீர் பேசலாம் தானே, எங்களோடு பேசுகிற மாதிரி அவர்களோடு நேராக பேசலாம் தானே என்று சொல்லி சிஷ்யர்கள் அவரை வந்து கேட்டார்கள். அதற்கு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி, அப்போ பரலோக ராஜ்யத்தை பற்றி அது ஒரு பெரும் ரகசியம். அது ஆவிக்குரிய ரகசியம், மனுஷனுடைய கெட்டித்தனத்தாலே அறியக்கூடிய ரகசியம் என்றதல்ல. அது ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை வந்து தேவகுமாரன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதாவது டிசைபிள் சிஷ்யர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவனவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் அவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அவர்
அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன் என மத்தேயு 13:11-13 தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆம், அவர்கள் விருப்பமில்லாதவர்களாக இருந்தும் அவர்களுக்கும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏதோ ஒரு வழியிலே அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. தம்முடைய கலகத்தின் பலனை அவர்கள் சீக்கிரத்தில் அனுபவிப்பது மட்டுமல்ல, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போது வெளி 20:11-15 அப்போ வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போது அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அதே போன்று யூதாஸ்காரியோத்து துரோகியாக மாறி நம்முடைய ஆண்டவரை காட்டி கொடுக்க போவதை முன்கூட்டியே அறிந்திருந்தும் அவனும் மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது. அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய அன்பின் ஆழத்தை அறியாதபடியினால் அவர் யூதாஸ்காரியோத்த நரகத்துக்கள் தள்ளியதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என காரசாரமாக தம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். யூதாஸ் ஒருபொழுதும் மனம் திரும்ப மாட்டான் என்பதை தெரிந்தும் ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பங்கள், ஆண்டவர் கொடுத்த பல்வேறு விதமான சந்தர்ப்பங்கள் அவருடைய ஆழ்ந்த அன்பை நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. அந்த வசனங்கள், அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 26:20-21, மத்தேயு 26:25, மத்தேயு 26:48-50, மார்க் 14:18, மார்க் 14:20, மார்க் 14:21, லூக்கா 22:21-22. அப்போ இந்த இடங்களில் அவனுக்கு யூதாஸ்காரியோத்துக்கு அவன் திரும்ப மாட்டான், அவன் ஒரு பொழுதும் மனம் திரும்ப மாட்டான் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தும் அவனுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் அவருடைய ஆழ்ந்த அன்பு நமக்கு தெரிவிக்கப்பட்டது. யூதாசுக்கும் அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் தெரிவிக்கப்பட்டது. யூதாசுக்கு மனம் திரும்ப சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசியாகிய ஏசாயா கர்த்தராகிய ஆண்டவரால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் இஸ்ரவேலியர்கள் ஒரு பொழுதும் மனம் திரும்ப மாட்டார்கள் என்பதனை முன்கூட்டியே அறிந்திருந்தும் அவர் ஏசையாவை நோக்கி, ஏசையா 6:9-10, நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்று சொல்லி தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் ஏசையாவுக்கு கட்டளையிட்டார். ஏசையா சஞ்சலத்தோடு ஆண்டவரை நோக்கி, எது வரைக்கும் ஆண்டவரே என்று கேட்டான். ஏசையா 6:11. அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வழியாகி
கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதனால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதனால் எனக்கு கிட்ட நீங்கள் இருக்கக்கூடாது, பாதாளத்துக்குள்ள நீங்கள் போங்கள். ஏனென்று சொன்னால் என்ன வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீர்களே. கர்த்தர் மனுஷனை தூரமாக விலக்குவதனால் தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வறுமையாக்கப்படும் வரைக்குமே என்றார். அப்போ அந்த மனுஷர்கள் திரும்ப மாட்டார்கள் என்பதை நன்கு அறிந்தும் ஏசையாவை கூப்பிட்டு, நீ போய் அவர்களுடைய இருதயத்தை, அவர்களுடைய காதுகளை மந்தப்படுத்தி அவர்களுடைய கண்களை மூடி போடு என்று சொன்னார். ஏனென்றால் அவர்களுடைய கலகத்தின் பலன்களை அவர்கள் நிச்சயமாக பெறுவார்கள். மத்தேயு 13:12 ஆனபடியால் நீ போய் பிரசங்கி என்றே ஏசையாவுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஏசையாவுக்கு அப்படி கட்டளை கொடுக்கப்பட்டது. அப்படியே எசேக்கியலுக்கும் கட்டளை கொடுக்கப்பட்டது. எசேக்கியல் 2:3-5. அப்படியே எரேமியாவுக்கும் கட்டளை பட்டது. எரேமியா 1:17-19. மனுஷன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ இல்லையோ, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறானோ இல்லையோ, அவனும் சுவிசேஷத்தை கேட்க வேணும், அவனுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவர் பெரும் தீர்க்கதரிசிகள், தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அப்படியே நீதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மிக முக்கியமான வேத வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீதி 1:24-33 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், என்னை அறியும் அறிவை அவர்கள் வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்ட பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேவன் முன் அறிந்தவர்களைத்தான் அழைக்கிறார் என்ற பேச்சுக்கே இடமில்லை. வெளி 22:17 இதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுபடுகிறது. சுய விருப்பத்துடன் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவனை தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்போ ஏற்றுக்கொண்டவன் எவனோ அவனை
தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன் அறிந்தவர்களைத்தான் முன்குறித்தால் எவனும் தனக்கு இருந்த உரிமை மறுக்கப்பட்டது என்று சொல்வதற்கு இடம் உண்டு. தேவனுக்கு யார் ஏற்றுக்கொள்ளுவான், யார் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது முன்கூட்டியே தெரியும். அப்போ முன் அறிந்தவர்களுக்கு தான் சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு போனால் அப்போ ஒருவன் வந்து சொல்லலாம், என்னுடைய உரிமை மறுக்கப்பட்டது, நீர் எனக்கு இதை அறிவித்திருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று சொல்லி அவன் சாக்கு போக்கு சொல்ல இடம் உண்டு. ஆனபடியால் முன் அறிந்தவர்களைத்தான் முன்குறித்தால் எவனும் தனக்கு இருந்த உரிமை மறுக்கப்பட்டது என்று சொல்லுவதற்கு இடம் உண்டு. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று